ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் சித்து ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சித்து நான் அந்த சித்து ஸ்குவாட்லேயே இருக்கேன். பார்த்தா சித்து ஸ்குவாடில் இருக்கும்போது எனக்கு நிறைய கமெண்ட் வந்தது. என்னென்னா, எனக்கு அந்த ஸ்டாமரிங்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது அதை வந்துட்டு என்ன கிண்டல் பண்ணுவாங்க, திக்குவாயின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. நம்மளோட சித்து ஸ்குவாட் அக்கௌண்ட் இப்போ இல்லை, அது எங்கே போச்சுன்னு தெரில. அதில் நிறைய இந்த மாதிரி கமெண்ட் வரும். ஐயோ, எனக்கெல்லாம் பார்க்கும்போது எரிச்சலாக வரும். யாருன்னே தெரியாது. அது எங்களோட சொந்தக்காரங்களாம் இருந்தால் கூட நான் அவங்ககிட்ட போய் என்னன்னு கேட்டுருவேன். ஆனால் அது யாருன்னே தெரில, என்னால் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு ஒரு கமெண்ட்டு, நீ தான் திக்குவாய், நீ தான் உனக்கு தான் திக்குவாய் இருக்குல்ல, நீ எதுக்கு வீடியோ போடுற, பேசாமல் வீடியோ போடாமல் இருந்தான். அந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் நான் அன்றைக்கி என்ன நினச்சேன், நம்ம வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாமே, வேணாமான்னு நினச்சேன் அன்றைக்கி. அப்புறம் நான் என்னோடய ஸ்கூலில் கூட நான் நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் மட்டும்தான், சஷ்வின் வைபவ்னு ஒருத்தன், அவன் மட்டும்தான் என்னை கிண்டல் பண்ணவே மாட்டான். அவன்கிட்ட போய் நான் இதை சொன்னேன், டே நான் என்னை யூடியூப் சேனல் கண்டினியூ பண்ணலாமா, 100 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன், அதை போய் கண்டினியூ பண்ணலாமாடான்னு கேட்டேன். எனக்கு இந்த மாதிரி கமெண்ட் வருதுன்னு சொன்னேன். அதுக்காக யார் என்ன சொன்னாலும் நீ பாட்டுக்கு போ, அவங்கெல்லாம் உன்னோட பிரச்சனைகள், நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனைலாம் நீ வந்துட்டு ஃபேஸ் பண்ணும். அது மாதிரி நீங்கள் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வராது. எனக்கும் இதை நான் சரி பண்ணணுன்னு தான் இருக்கேன். பட் என்னால் சரி பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னா தெரியல. நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதுதான் இந்த வீடியோவை நான் இதெல்லாம் சொல்லான் இருந்தேன். ஏன்னா சித்து ஸ்குவாடில் வந்த கமெண்ட்டு கூட நான் விட்டுருவேன். இதில் எனக்கு கமெண்ட் இந்த மாதிரி வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அதனால் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஓகே காய்ஸ், இதுக்கு தான் இந்த வீடியோ. யாரும் கிண்டல் பண்ணாமல் இருக்கிறது தான் இந்த வீடியோவே. இதுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துட்டேன். அதனால் யாரும் கிண்டல் பண்ணாதீங்க. வீடியோ எனக்கு அப்படி இப்போ இது இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. அதனால் யாரும் கிண்டல் பண்ணாதீங்க. இதுதான் சொல்லான்ட்டு இருக்கேன். இதுதான் இதெல்லாம் வீடியோவாக எடுத்து போடலாமே. இனி நான் வந்துட்டு அந்த ரீல்ஸ் இதெல்லாம் பண்ணுவேன். அதில் என்னென்னா நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. என் ஸ்கூலில் கூட நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கிண்டல் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரே ஒருத்தனை தவிர மட்டும் எல்லாருமே கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதனால யாருமே கிண்டல் பண்ணாதீங்க. யாரும் கெட்ட கமெண்ட்ஸும் வேணாம், பேட் கமெண்ட்ஸும் வேணாம். ஓகே காய்ஸ், இதுதான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.